நம்பிக்கையோட ஹதீஸ்களை மறுக்கிறாங்க. தர்க்கம் தானே. நீங்கள் செய்யும் தஅவா சிறந்ததா அல்லது பிஜே செய்யும் தஅவா சிறந்ததா? ஏனெனில் பிஜே மாற்று மதத்தினரை இஸ்லாத்தின் பால் இணைத்துக் கொண்டிருக்கிறார். இப்படி இருக்கும் போது ஒரு தாய் இன்னொரு தாயை விமர்சிப்பது கூடுமா? கேள்வி அவருடைய தஅவா சிறப்பதா என்னுடைய தஅவா சிறப்பதா எனக்கு வைக்கிறேன். நான் சரியான மனிதனுக்கு பதில் கொடுக்கிறேன். எங்களுக்கும் மேல் அதிகமான கல்வி பெற்றவர்களுக்கு கேள்வோம் பிஜே தஅவா சிறப்பதா அல்லது எல்லியாசுடைய தஅவா சிறப்பதா? அது முதலாவது பதில். இரண்டாவதோட பதிலில் மற்ற பக்கமான விடயம் அவருடைய தர்வத்தால எத்தனையோ அந்நிய மக்கள்கள் இஸ்லாத்துல வராங்க. அது சிறப்பா இல்லையா? அதே போல நான் இந்த கேள்வியின் மூலமா சொல்ல வேண்டும். அவருடைய தர்வத்தால எத்தனையோ முஸ்லீம்கள் இஸ்லாமை விட்டு வெளியேறுகிறாங்க. இறுதியாக பதில் கொடுக்கிறார். எத்தனையோ முஸ்லீம்கள் ரசூல் நம்பிக்கையை கேவலமாக்கி விடுவாங்க. எத்தனையோ முஸ்லீம்கள் குர்ஆனுடைய நம்பிக்கையை வழிகேடாகி விடுவாங்க. குர்ஆனுடைய விளக்கங்களை தர்க்கத்தோட மறக்கிறாங்க. எத்தனையோ நபிமொழிகளை தடுத்துக் கொள்வாங்க. எத்தனையோ சுண்ணங்களை பல கேவலமாக்கி இருக்கிறாங்க. அதிலே பிஜே சஹாபாக்களை கேவலமாக்குறாங்க. அதே போல பிஜே குர்ஆனை புகழாக எடுத்து காட்டுறாங்க. பிஜே குர்ஆனை ஹதீஸோட புகழாக எடுத்து காட்டுறாங்க. பிஜே அந்நியன் இஸ்லாம் எடுக்க முந்தி அவர் இஸ்லாம் விளங்கில்லை. சரியா? அவர் சரியா இஸ்லாம் விளங்கினால்தான் குர்ஆன் இருக்கிய குர்ஆன் மோடா இல்லாமல் இருக்கிற தன்மை இருக்கும். குர்ஆன் இருக்கிய விளக்கத்தை சரியா விளங்க இல்லாமல் இருக்கு. அந்நியனுக்கு அப்பா நீ மாற்றம் சொல்ல போகி ஹதீஸை சரியா விளங்க இல்லாமல் இருக்கு. அதுக்காக பேசி நீ அந்நியனுக்கு விளக்கம் கொடுக்க போகி ஹதீஸை குர்ஆனை சேர்ந்து விளங்க இல்லாத கல்வியை சுமந்து கொண்டு நீ அந்நியனுக்கா வழிகாட்ட போகி. உதாரணத்துக்கு அல்லாவின் நம்பிக்கையை பெரும் பெரிய குஃப்ரான விடயங்களை பெற்றுக்கொண்ட ஏகத்துவத்தை பிரச்சாரம் செய்கிறோம். நான் இது பல காலமாக சொன்னதை நான் உதாரணமா எடுத்து காட்டுறேன். அந்நிய மருத்துவருக்கு பதில் கொடுக்க போல அல்லாவை பற்றி வகை விளக்கம் என்ன சொல்றா? அல்லாஹ் சூப்பர் பவர் மாதிரி ஒன்று. இது என்னது தெரியுமா? அல்லாஹ் யார் என்று கேட்ட கேள்விக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல பதில் கொடுத்ததாக இருக்கு. குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வ லம் யூலத் வ லம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். பிஜேபி சூரத்துல் இக்லாஸ் சரியாகுனா அந்த கேள்விக்கு பதிலை அமைச்சு விளக்கம் காட்டுறது. நபிவழியை அறியாதவன் இந்த கேள்வியை நபிவழியை எப்படி பதில் கொடுக்கப்பட்டது என்று தெரியாதவன் இருக்கிற காரணத்தில் தர்க்கத்தால பதில் என்னது? உதாரணம் சூப்பர் பவர். சூப்பர் யாருமா? ஆசியாவும் அமெரிக்கா. அல்லாவோட கருமாதிரி மாற வேண்டியா? இதா உதாரணமா நீ அந்நியருக்கு படிச்சுட்டு பற்றி நீங்க சொல்றீங்க அந்நியன மார்க்கத்துக்கு எடுக்கிறீங்க. எந்த மார்க்கத்துல இருந்தா? பிஜேக்கு மார்க்கத்துல இருந்தா? அல்லாவின் மார்க்கத்துல எங்கேயுமே அல்லாஹ் சூப்பர் சொல்லவில்லை. அல்லாஹ் யாரு தேசக்கமைப்பிலேயே இசை வவ்வல் சமீஉல் பஸீர். அவனை போல ஒன்றுமே கிடையாது. அவன் எல்லாம் கேட்கதும் எல்லாம் காண்பதும் அவனுடைய வரைவிலக்கணம். சூரத்து ஷூரா 11ஆம் வசனம். இதெல்லாம் இருந்து கொண்டு தற்கேவலமாய் எல்லாம் விளக்கம். இது நீங்க சொல்றீங்க அல்லாஹ் இஸ்லாத்துக்கு எடுக்கிறீர்கள் என்றார். அதே பிஜே தான் இந்த குர்ஆனை ரசூலை போட வைக்கிறான். ரசூலுக்கு ஆதாரம் பூரணமான வந்த ஹதீஸ் குர்ஆனுக்கு ஓனா இருக்கிறது என்று சொன்னான். எங்களுக்கு விளக்கம் கொடுக்கிறார் இல்லைன்றால் குர்ஆனுக்கு ஓனா வந்தால் அதை நாங்கள் தட்டுவோம் என்று நான் சொல்லி கொண்டு வாரேன் என்று அவர் பயங்கரமா சொல்லலாம். இது என்ன பிரச்சனை இருந்தார்? இங்கே முஸ்லிம்களை நாசமாக்குறான். யாரை நாசமாக்குறான்? ஏகத்துவம் என்று சொல்றவனை நாசமாக்குறான். குர்ஆன் சுன்னா பின்பற்ற வேண்டும் என்று சொல்றவனை நாசமாக்குறான். குர்ஆனை சுன்னா பின்பற்ற வேண்டும். மதுஹபை அவசியம் இல்லை. கட்பூடி தன்மை அவசியம் இல்லை. சூஃபி தன்மை அவசியம் இல்லை. இயக்கவில்லை என்று சொல்லி அவருக்கு ஒரு வழிமுறை, அவருக்கு ஒரு விளக்கம். எது சஹாபாக்களை தட்டி ரசூலுல்லாஹ்வை தட்டி குர்ஆன்ல அல்லாஹ் கொடுத்திருக்கிற அவனுக்கு கொடுத்திருக்கிற வகை விளக்கத்தை தட்டி பிஜேயின் வகை விளக்கம். பிஜேயின் ஹதீஸ் மொழியை தேர்ந்தெடுத்த விளக்கங்கள் நபிவழிகளான பிஜேத முடிவெடுப்பாரோ நபிவழி அது மட்டும்தான் நபிமொழி. எது பிஜேக்கு நபிவழி எடுப்பாடாதோ அது நபிமொழியே கிடையாது. இது ஒரு மாற்றமா? இது ஒரு நிராகரிப்பு. யாரும் சொல்றாங்க ஒரு பிஜே அந்நிய இஸ்லாத்தை எடுத்தான் அவனும் இஸ்லாமிய தெரியாது என்றுதான் நான் சொல்றேன். அவரை நாம் விமர்சிக்க முடியுமா? சோதரே அவரை விமர்சிக்கிறது முடியுமா? என கடமை.
ஜமாத்துகளும் பல கூட்டங்களும் பல மயக்கங்களும் பல கொச்சலும் கொண்டு அவருக்கு பின்னிருக்கிய சில மடையர்கள் இன்னும் ஒன்று சிலவர் சொல்லி யோசித்துக் கொண்டிருக்கிறாங்க. வீடியோ சிறப்பான தாரி ஏனப்பாவனுக்கு ஒரு விமர்சனம், அவனுக்கு விமர்சனம் செஞ்சா ஏதோ குர்ஆனுக்கு விமர்சனம் நடந்தலாம், ஏதோ ரசூலுல்லாஹ்வுக்கு விமர்சனம் நடந்தலாம். குர்ஆனுக்கு அநியாயம் நடந்தாலும் பரவாயில்லை, ஹதீஸுக்கு அநியாயம் நடந்தாலும் பரவாயில்லை, சஹாபாவுக்கு அநியாயம் நடந்தாலும் பரவாயில்லை, மார்க்கத்திலே கொள்கை மாறிப்பட்டாலும் பரவாயில்லை, இயக்கங்கள் பெயரில் மனிதனை படிக்கிறார்கள் பரவாயில்லை, இங்கே பாதுகாப்பாக வைக்க வேண்டும் என்பதை முடிவு இயக்க வழி சோதனை பிஜே விமர்சனங்கள் முடியுமா மட்டுமல்ல கடமை எங்களுடைய வாஜி யாரு தெரிஞ்சாலும் இதுதான் பிரச்சனைதான் அதிகமாக எங்களோட சேர்ந்திருக்கிய முஸ்லிம்கள் சொல்றவர்களுக்கு மார்க்கத்தை சரியான அடிப்படையாக பெற்றுக் கொள்வதற்காக பிஜே சொல்லாமல் எவ்வளவு தூரத்தில் இருந்தால் அந்த பிஜே கேட்கான் சொல்லாமாக்கமா அதை கேட்கவில்லை ஐயா வந்து பிஜே சொல்லாமாக்க பாதையிலை போனென்றால் சைத்தான் அதுக்கு முரணான மற்ற பாதை எடுப்பான் என்று சொன்ன உமர் சொன்னா பார்க்கலாம் என்று கேட்கறதுக்கு அவ்வளவு தைரியம் வந்த பிஜே சொன்னதெல்லாம் பார்க்கிறோம். எங்க பேசிட்டோம்? யார் இவனர் வழிகேடுகள் என்று சொன்ன சூஃபியலா, இயக்கமான தப்லீகும் ஜமாத் இஸ்லாமியாவும் இருப்பார்களா? இல்லப்பா ஏகத்துவமே என்று சொன்னவர்கள், ஜமாத் தௌஹீத் என்று சொன்னவர்கள், குர்ஆன் சுன்னா பின்பற்று சொன்னவர்கள், இவர்கள் வந்து பிஜேக்கு பேசுகிற மயக்கம் எவ்வளவு தூரத்துகள்? குர்ஆனுக்கு முகலாம் என்றால் ஆம், ஹதீஸுக்கு முகலாம் என்றால் ஆம், ஹதீஸ்களுக்கு முகலாம் என்றால் ஆம், அதெல்லாம் சரி. பிஜே ரசூலுக்கு முகலாம் என்றால் இல்ல, பிஜே குர்ஆனுக்கு முகலாம் என்றால் இல்ல, பிஜே வழிகள் என்றால் கிடையாது, அநியாயம் துரோகம். இது தாழியா? இவரை நான் என்று சொல்வதே அநியாயமானது. மனிதன் மார்க்கம் தெரிஞ்சவன் இவனை பார்த்து தாழி சொல்லலாம். தாழி சொல்ல கேள்வி, இந்த தவாவை எங்கிருந்து பெற்று வந்தார்? எந்த ஆளுக்கிட்ட இந்த மார்க்கத்தை பெற்று வந்தார் சொல்ல முடியுமா? எந்த மദ്രസാலை, எந்த அடிப்படையான கிதாபுகளை படித்து, எந்த உசூல்களை படித்து, எந்த மன்ஹஜை தெரிந்து இவர் ஆலிமாகினாரோ தாயாகினார்? கிடையாது. தர்க்கத்துக்கு சேர்ந்த ஹிந்து ஒத்தண்ட படிச்சு தர்க்கமை படித்தவர்கள் அவர் பெருமையோட சொல்றாங்க. அந்த தர்க்கத்தால் தான் எங்களோட குர்ஆனையும் சுன்னாவையும் தர்க்கவாதி செய்யலாம். அவசியமா எங்களுக்கு இவன் தேவையா? இவனா குர்ஆன் சுன்னா காட்ட போறான்? குர்ஆனை படிக்க மாட்டான், சுன்னாவை படிக்க மாட்டான், உலமாக்களை குந்த மாட்டான், உலமாக்களுடைய விளக்கத்தை எடுத்துக்கொள்ள மாட்டான், உலமாக்களுடைய வரலாறை திருப்பி பார்க்க மாட்டான், சஹாபாக்களை மதிக்க மாட்டாங்க, சஹாபாக்களோட தீர்ப்பு எடுக்க மாட்டாங்க, சஹாபாக்கள் அடிப்படை எடுக்க மாட்டாங்க, ரசூலோட ஹதீஸை எடுக்க மாட்டார், அவரோட புத்திக்கு படாதென்றால் குர்ஆனை எடுக்க மாட்டார், அவருடைய குர்ஆன் என்ற அவரோட விளக்கத்துக்கு போகணும் அவன் என்றால் என்று சொல்றான். சிறப்பான தாயம். என்னத்துக்கு சிறப்பான தாயப்பா? வலிக்கை கொடுக்கிறதுக்கா? ஏகத்துவத்தின் பேரில் நடந்திருக்க குஃப்ரன் ஷிர்க், அல்லாஹ்வின் வரை விளக்கத்திலே நடந்திருக்க அநியாயங்களும் அட்டகாசங்களும் பிஜே செஞ்சிருக்கிற யாருமே செஞ்சிருக்கிறது. சிறப்பாக பிஜே விமர்சனம் செய்வது மினல் வாஜிபாத் ஷர்இய்யா, ஷரீஅத்தின் கடமையில். அல்லாஹ் நீங்கள் இதற்கு முன்பும் பிஜேயின் தர்ஜுமாவில் தவறுகள் இருப்பதாக அவர் மீது எரிந்து விழுந்தீர்கள். ஏன் பிஜே மீதே குறி வைக்கின்றீர்கள்? நீங்கள் செய்யும் தௌவா மாத்திரமா உண்மையானது? சகோதரர் பிஜே என்ன செய்கிறார்? பதில் கொடுத்துருங்க. நீங்க கொடுங்க. இந்த கேள்வி பதில் இல்லை, அதை சொல்லுமா இல்லை கேட்டதுக்காக உங்களுக்கு மேலே தவறு விளைகிறது இல்லை. சொல்லுங்க பண்ண கொடு. நீங்கள் இதற்கு முன்பும் பிஜேயின் தர்ஜுமாவில் தவறுகள் இருப்பதாக அவர் மீது எரிந்து விழுந்தீர்கள். ஏன் பிஜே மீதே குறி வைக்கின்றீர்கள்? நீங்கள் செய்யும் தௌவா மாத்திரமா உண்மையானது? சகோதரர் பிஜே என்ன செய்கிறார்?